கைஸ், வெல்கம் டு கிருவனிக் சேனல். இன்னைக்கு நாம விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போறோம். இது ஒரு தொடர் கதை. அதனால வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, விக்ரமாதித்தன் யார் உண்மையுடையவள் என்ற கேள்விக்கு பதில் சொன்னா. அதோட தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. முட்டாள் யார்? தன் முயற்சியில் சோராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை திரும்பவும் பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டான். பின்னர் புறப்பட்டான். அந்நேரம் வேதாளம் சொன்ன கதை. மன்னனே, பிரம்மபுரம் எனும் ஊரில் அந்தணன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். திடீரென்று அவன் இறந்ததால் சுந்தரர்கள் அந்தனின் சொத்துக்களை 4 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்து ஊரை விட்டே விரட்டி அடித்து விட்டார்கள். விரட்டி அடிக்கப்பட்டதால் 4வரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து தப்பி ஓடினார்கள். ஆண்டுகள் பல கழிந்தனர். ஓர் வழியில் அந்த 4வரும் சந்தித்து கொண்டனர். 4 பேரும் காட்டு வழி நடந்து சென்றனர். அப்பொழுது ஒவ்வொரும் தாங்கள் என்ன வித்தைகளை கற்று வந்தார்கள் அதை சொல்லி முடித்தார்கள். எந்த உயிரினத்தின் ஒரு சிறு எலும்பும் கிடைத்ததால் அதை வைத்து நான் கற்ற வித்தையால் முழு எலும்புக்கூட்டையும் உருவாக்குவேன் என்று மூத்தவன் சொன்னான். நீ அப்படி எலும்புக்கூட்டை உருவாக்கினால் நான் அந்த எலும்புக்கூட்டில் சதை, நரம்பு, இரத்தம், தோல் முதலியவற்றை உருவாக்கும் வித்தையை செய்வேன் என்றான் 2ஆம் அவன். 3ஆம் அவன், நீங்கள் அப்படி செய்தால் நான் அதற்கு உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளை உருவாக்கி அதை முழுமை பெற செய்யும் வித்தையை செய்வேன் என்றான். அப்போது எல்லோருக்கும் இளையவன், நீங்கள் சொல்வது போல் செய்துவிட்டால் என்னால் அதற்கு உயிர் கொடுக்க முடியும் என்றான். இவ்வாறு 4 பேரும் சொல்லிக்கொண்டே சென்றனர். அவர்கள் சென்ற காட்டின் நடுவே எலும்பு துண்டை கண்டனர். நாம் கற்ற வித்தையை காட்டும் நேரம் வந்துவிட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தனர். 1ஆம் அவன் தான் சொல்லியவாறே அந்த துண்டு எலும்பை வைத்து முழு உருவ எலும்பு கூட்டை உருவாக்கினான். அவ்வாறு 2ஆம் அவன் அந்த கூட்டிற்கு சதை, நரம்பு, இரத்தம், தோல் போன்றவற்றை உருவாக்கினான். 3ஆம் அவன் உள்ளுறுப்புகளையும் வெளியுறுப்புகளையும் உருவாக்கி முழுமை பெற செய்தான். இப்பொழுது அவ்வுருவம் ஒரு புலியாக இருந்தது. 4ஆம் அவன் அந்த புலிக்கு உயிர் கொடுத்து விட்டான். உயிர் பெற்ற அந்த புலி அந்த 4வரையும் கொன்று தின்றது. அரசனே, இந்த கதையில் இடம்பெற்ற 4வரில் மிகப்பெரிய முட்டாள் யார் என்று கேட்டது வேதாளம். 4ஆம் அவன்தான் பெரிய முட்டாள் என்றன. எப்படி என்று கேட்டது வேதாளம். 1ஆம் அவன் எலும்புக்கூட்டை உருவாக்கியதாலும், 2ஆம் அவன் எலும்புக்கூட்டில் தசை, நரம்பு உருவாக்கியதாலும், 3ஆம் அவன் உறுப்புகளை உருவாக்கியதாகவும் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. கொல்லும் புலி கொடுமை படைத்த புலி என்று தெரிந்தும் அதற்கு உயிர் கொடுத்த 4ஆம் அவனே மிகப்பெரிய முட்டாள் என்றான் மன்னன். பதில் சரியானது என்பதை தெரிந்த வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கியது. Bye guys, please like and subscribe.